அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூலை 26, 2024 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருங்கன்னா, கனிம வளம் மாநிலங்களுக்கு வரி விதிப்பு அதிகாரம் உச்சநீதிமன்றம் தீர்ப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. கனிம வளங்கள் கனிம வளம் நிறைந்த நிலங்கள் மீது வரி விதிக்க மாநில அரசுகளுக்கு சட்ட அதிகாரம் உள்ளது என்று உச்சநீதிமன்றம் வியாழக்கிழமை தீர்ப்பளித்துள்ளது. அதாவது ஷார்ட் அண்ட் சீராக பார்க்கணும்னா, அரசமைப்பு சட்டத்தின் 2வது அட்டவணை 49வது சரத்தின்படி நிலம் மற்றும் கட்டடங்கள் மீது வரி விதிக்கும் அதிகாரம் மாநிலங்களுக்கு உண்டு. அதுபோல 50வது சரத்து கனிம மேம்பாட்டு சட்டத்தின் மூலம் நாடாளுமன்றம் விதித்துள்ள வரம்புகளுக்கு உட்பட்டு கனிம வளங்கள் மீது வரி விதிக்க மாநிலங்கள் அனுமதிக்கிறது. முதல் அட்டவணையின் 54வது சரத்தின்படி கனிம வளங்கள் மீது வரி விதிக்கும் அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு இல்லை அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் இந்த நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துடலாம். மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் தம் குடியை சிறப்புடைய குடியாக விளங்குமாறு செய்ய விரும்புகின்றவர் சோம்பலை சோம்பலாக கொண்டு முயற்சியுடையவராய் நடக்க வேண்டும் அப்படின்னு மடியின்மை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. தமிழ் புதுவன் திட்டத்தால் உயர்கல்வி சேர்க்கை 10% அதிகரிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழ்நாடு அரசும் தெரிவிச்சிருக்காங்க. கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் 1000 அளிக்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தால் உயர்கல்வி சேர்க்கை 10% அதிகரிக்க வாய்ப்பு ஏற்படும் என்று தமிழ்நாடு அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இதில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்னென்னா, அந்த மாதிரி கல்லூரி மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கு பேர் என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக பாரிஸில் நடக்கக்கூடிய ஒலிம்பிக்ஸ் இன்றைக்கி தொடக்கம்னு தெரிவிச்சிருக்காங்க. 17 போட்டி நடைபெறும் நாட்கள், 10,500 போட்டியாளர்களின் எண்ணிக்கை, 206 நாடுகள் பங்கேற்பு, 32 விளையாட்டுகள். களத்தில் இந்தியர்கள் மொத்தம் 117 பேர்னா அதில் ஆடவர்கள் 20 பேர், மகளிர் 47 பேர். விளையாட்டுகளில் பங்கேற்பு 16 விளையாட்டுகள். பதக்கங்கள் பிரிவுகளில் போட்டி 69 பிரிவுகள். பதக்க வாய்ப்புள்ளவர்கள்னு போட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்தடுத்து நியூஸஸில் அடுத்தடுத்து நடக்கிறப்போ நம்ம அதை எலாபரேட்டாக பார்த்துக்கலாம். குடியரசுத் தலைவர் மாளிகையில் தர்பார் ஹால் இனி ஜனநாயக மண்டபம்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது தில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் வரலாற்று சிறப்புமிக்க தர்பார் ஹாலின் பெயர் ஜனநாயக மண்டபம் என்றும் அசோகா ஹாலின் பெயர் அசோக மண்டபம் என்றும் மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டர் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.